மதியானம் நல்லா வயிறு முட்டை தான் சாப்பிட்டேன். ஆனா சாயங்காலம் வயிறு ஸ்நாக்ஸ் கேட்டுச்சு. அதனால பஜ்ஜி செய்யற பொருட்கள் எல்லாம் ஒரு கடையில கொள்முதல் பண்ணிட்டு மிருத்துவும் நானும் சேர்ந்து இன்னைக்கு வீட்லயே பஜ்ஜி செஞ்சு ஒய்ஃப்க்கு சர்வ் பண்ண போறோம். வீட்டுக்கு வந்தோம், ஏதோ ஒரு பிளவுஸோட இறுதிக்கட்ட வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. வாடா மகனே நம்ம கிச்சனுக்கு போயிட்டு வேலை ஆரம்பிப்போம். மகனை கிச்சனுக்கு கூட்டு போயிட்டேன். அவன் சட்டியில ஸ்பூனை வச்சு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான். நானும் சட சடன்னு பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான வாழைக்காய் மிளகாவெல்லாம் அழகா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழ்க்கையில இது வரைக்கும் பஜ்ஜி செஞ்சதே இல்லை. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பஜ்ஜி செய்யறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். முதல்ல வாழைக்காவையும் மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்கிட்டு வந்த பஜ்ஜி மாவை தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி பொரிக்காஞ்சட்டியில எண்ணெயை ஊத்தி நல்லா சூடாக்கி மாவுல முக்கி எண்ணெயில பொரிச்சு எடுத்தா வேலை முடிஞ்சு. பஜ்ஜின்ற பேர்ல ஏடா கூடமா எதையும் செஞ்சிருக்கேன். பட் செஞ்சுட்டேன். அப்படியே கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டேன். செஞ்ச பஜ்ஜியை ஒய்ஃப்ட்ட கொடுக்கலான்னு வந்தேன். அவங்க தச்ச பிளவுஸை ஹேண்ட் ஓவர் பண்ண போயிட்டாங்க. பஜ்ஜி செய்யறதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அந்த பஜ்ஜி மாவுல உப்பு காரெல்லாம் கரெக்டா போட்டு வந்து, அதனால எனக்கும் சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்டா தான் இருந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பஜ்ஜியை சாப்பிட்டு முடிச்சுட்டு மிருத்துக்கு சாப்பாடு ஊட்டுங்க, நான் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு வரேன், கொஞ்சம் வெளியே போகணும்னாங்க. பெருசா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் வாங்க வேண்டிய இருந்துச்சுன்னு போயிட்டோம். யூபிஐ ஒர்க் ஆகல, அதனால ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு வித்ட்ராவல் பண்ண காசுல கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி மிச்ச காசோட துணி கடைக்கு வந்தோம் துணி வாங்க. துணிக்கடைக்காரங்களே ஒரு 2 days கழிச்சு வாங்க 50% கிளியர் அண்ட் சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ரைட் நண்பர்களே, 2 நாள் கழிச்சு துணியை வாங்கிட்டு தேங்காய் ஊர்லிக்கு குளிக்க போக வேண்டியதான். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். பாய் நண்பர்களே.